காஷ்மீர் மாநிலம் பகல்கம் மாவட்டத்தில் பயங்கரவாதிகளால் கொல்லப்பட்ட 26 அப்பாவி இந்துக்களின் ஆன்மா சாந்தி அடையும் வகையில் துக்கம் அனுசரிப்பு நமது இந்து ஜனசேனாவின் சார்பாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் மாநகரத்தில் இன்று நடைபெற்றது. அதன் விவரம் பின்வருமாறு. இந்து ஜனசேனாவின் சார்பாக இறை வணக்கங்கள். இன்று நமது இந்து ஜனசேனாவின் சார்பாக காஷ்மீர் மாநிலத்தில் பகல்காம் மாவட்டத்தில் நடந்த அந்த பயங்கரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்ட 26 அப்பாவி சுற்றுலா பயணிகள், அப்பாவி இந்துக்கள், அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டி இந்த புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த ஒரு நிகழ்வுக்கு மிகப்பெரிய கண்டனத்தை இந்து ஜனசேனாவின் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் போர் இருந்தால் இராணுவமும் மோதிக்கொள்ள வேண்டும். ஒருவேளை நீங்கள் தீவிரவாதிகளாக இருந்து அந்த தீவிரவாதத்துக்கும் நாட்டுக்கும் போர் இருந்தால் அரசியல்வாதிகளிடமே மோதிக்கொள்ள வேண்டும். அனைத்தையும் தியாகம் செய்துவிட்டுத்தான் எங்களை மாதிரியான போராளிகள், அரசியல்வாதிகள் களத்துக்கு வருகிறார்கள். எங்களுடன் மோதிக்கொள்ள வேண்டும். அதை விடுத்துவிட்டு ஒரு சுற்றுலா பயணிகள் திருமணம் முடிச்சுட்டு அவங்க அங்க ஒரு சுற்றுலாவுக்காக போறாங்க. அவங்க கணவனை இழக்கிறாங்க, அப்பா மகள் அம்மா போறாங்க, அவர் அப்பாவை இழக்கிறாங்க. இந்த மாதிரி 26 பேர் ஒரே இடத்துல கொத்தா தங்களுடைய குடும்ப நபர்களை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்பேற்பட்ட நிலையில இந்த விஷயங்கள் நடக்கும் பொழுது இந்த தீவிரவாதத்திற்கு ஆதரவாக பேசியிருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு எங்களுடைய வலுவான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். பாகிஸ்தான் நாடு எப்போ சிங்கப்பூர் தன்னுடைய வளத்தை வளர்க்க ஆரம்பிச்சுச்சோ, எப்போ ஜப்பான் தன்னுடைய வளத்தை வளர்க்க ஆரம்பிச்சுச்சோ, எப்போ சீனா கப்பல் மேல விவசாயத்தை பண்ண ஆரம்பிச்சுச்சோ, அதே சமயத்துலதான் பாகிஸ்தான் தீவிரவாதத்தை கையில எடுக்க ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு சீனா, சிங்கப்பூர், ஜப்பான் எல்லாம் மிகப்பெரிய நாடா உலக நாடுகள்ல திகழ்ந்து கொண்டு இருக்கிறது. ஒருவேளை அந்த நாள்லயே பாகிஸ்தான் இந்தியாவை அழிக்கிறத ஒரு குறிக்கோளை விட்டுட்டு தானும் வளரணும்னு நினைச்சிருந்தா இன்னைக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டிருக்கும் பாகிஸ்தான். இந்தியா அமெரிக்காவை போல நாட்டுக்கு வலுவான ஈடான ஒரு வளத்தை பெற்றிருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது தானும் வாழாமல் அருகாமையில் இருக்கக்கூடிய நாட்டையும் வாழ விடாமல் ஏதாவது ஒரு தொந்தரவை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பாகிஸ்தான் நாட்டிற்கும், அந்த நாட்டு அரசியல்வாதிகளுக்கும், அங்க இருக்கக்கூடிய தீவிரவாதிகளுக்கும், அந்த தீவிரவாதத்திற்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய அது இந்தியாவில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலுமே சரி, தீவிரவாதத்திற்கு ஆதரவு கொடுக்கிறவர்களுக்கும் இந்து ஜனசேனாவின் சார்பாக வலுவான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த செயலுக்கு பிறகு நீங்க பேஸ்புக், யூடியூப் இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய விஷயங்கள், அதாவது ஒரு வீடியோ, ஆடியோ, போட்டோஸ் எல்லாம் பாகிஸ்தானுக்கு ஆதரவா, முஜாஹிதினுக்கு ஆதரவா, தாலிபான்களுக்கு ஆதரவா, தீவிரவாதத்திற்கு ஆதரவா பல விஷயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி நடைபெற்றிருக்கக்கூடிய விஷயங்கள் ஏதோ வெளிநாட்டுல இருந்து அந்த போஸ்ட் போட்டிருக்காங்க அப்படின்னாலும் பரவாயில்ல, ஏத்துக்கலாம். ஆனா நடந்திருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே இந்தியாவில் இருந்து கொண்டு இந்திய நாட்டுக்கு எதிராக செய்யக்கூடிய செயலாக இருப்பது மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது. அதே மாதிரிதான் அரசியல்வாதிகளுமே கூட, ஒரு சில அரசியல்வாதிகள், எல்லாரையும் சொல்ல விரும்பல, ஒரு சில அரசியல்வாதிகள், குறிப்பாக திருமாவளவன் அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த மாதிரி ஒரு விஷயமே அங்க நடக்கல, நீ இந்துவான்னு கேட்டு சுடல, யார் அப்படி சொன்னது உங்களுக்கு அப்படின்னு கேட்கிறாரு. இது எப்படி ஒரு நாகரிகமற்ற பேச்சா நாங்க பாக்குறோம்னா, இது எப்படி ஒரு பொதுத்தன்மை இல்லாத ஒரு பேச்சா நாங்க பாக்குறோம்னா, இது எப்படி ஒரு பொது அறிவு இல்லாத ஒரு பேச்சா நாங்க பாக்குறோம்னா, கணவனை இழந்த மனைவி பேட்டி கொடுக்குறான், இந்துவான்னு கேட்ட பிறகுதான் சுட்டு கொன்றாங்க. அப்பாவை இழந்த மகள் பேட்டி கொடுக்குறா, இந்துவான்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் அப்பாவை சுட்டு கொண்டாங்கன்னு. அவங்களுடைய ஆதங்கத்தை அவங்க வெளிப்படுத்துறாங்க. அந்த ஆதங்கத்தை கொச்சைப்படுத்தும் ஒரு வகையில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி பேசியிருக்கிறது மனசுக்கு மிகப்பெரிய வேதனை அளிக்கிறது. மக்களுக்கு ஆதரவா இல்லாவிட்டாலும் கூட அவங்களுடைய உணர்ச்சிகளுக்கு, அவங்களுடைய ஆதங்கங்களுக்கு இடையூறாக இது போன்ற அரசியல்வாதிகள் செயல்படக்கூடாது என்பதை இந்து ஜனசேனாவின் சார்பாக மிகவும் கண்டனத்துக்குரிய விஷயமா நாங்க தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி இந்தியாவில் இருந்து கொண்டு மற்ற நாடுகளுக்கு, பாகிஸ்தான், பங்களாதேஷ் உள்ளிட்ட நாடுகளுக்கு நீங்க போஸ்ட் போடக்கூடியவங்க, பேஸ்புக்ல, யூடியூப்ல செயல்படக்கூடியவங்க, உங்களுக்கு அவ்வளவு விருப்பம் இருந்தா அந்த நாட்டுக்கே போய் உறுப்பினரா சேர்ந்துடலாமே, ஒரு குடிமகனா குடியேறிடலாமே. இந்திய நாட்டிலயும் இருக்கணும், இங்க இருக்கக்கூடிய எல்லா சொகுசு வாழ்க்கையும் அனுபவிக்கணும், எல்லாமே பண்ணணும். ஆனா என்னுடைய இது எல்லாமே நான் பாகிஸ்தானுக்கு தான் ஆதரவா இருப்பேன், நான் பங்களாதேஷ் தான் ஆதரவா இருப்பேன்றது எப்படி நியாயமாக இருக்கும்?
அந்த அந்த அதை வந்து கைவிடணும். அந்த மக்கள் வந்து அதை கைவிடணும். கண்டிப்பா நம்ம நாட்டுல இருக்கிறோம். சாரே ஜஹான் சே அச்சா இந்துஸ்தான் அமாரான்ற ஒரு வார்த்தையை மிகப்பெரிய ஒரு முகமது இக்பால் என்ற ஒரு இஸ்லாமிய எழுதின வார்த்தைகள் அது. இந்த மாதிரி நாடு இந்த உலகெங்கிலும் பார்த்தேன், எங்கேயும் தேடி கிடைக்காத ஒரு நாடு என் இந்திய நாடு அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. அந்த நாட்டுக்கு பெருமைக்குரிய நாட்டுல ஒரு உறுப்பினராக ஒரு குடிமகனா இருக்கக்கூடிய நீங்க இந்த மாதிரி வெளிநாடுகளுக்கு, வெளி மாநிலங்கள், வெளி பாகிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற எதிர் நாடுகளுக்கு ஒரு சப்போர்ட்டா போஸ்ட் போடுறது மனசுக்கு வருத்தத்தை அளிக்குது. அந்த போஸ்ட் எல்லாம் மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லி மக்களிடத்துல வேண்டுகோள் விடுத்துக்கிறோம். அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்களை, பாகிஸ்தான் உறுப்பினர்களை உடனடியாக வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் ஒரு அரசாணை பிறப்பித்திருக்குது. இது கண்டிப்பா வரவேற்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா, பாகிஸ்தான் உறுப்பினரா இருக்கக்கூடியவர் இங்க ஏதோ ஒரு காரணத்திற்காக, ஒரு மருத்துவ விஷயமாகவோ அல்லது இங்க வந்து கல்யாணம் பண்ணிட்டேன், ரொம்ப நாளா இங்க இருக்கிறேன், 10 வருஷமா வாழ்றேன், 15 வருஷமா வாழ்றேன், நான் இந்தியாவில தான் இருக்கிறேன், நான் இங்க விட்டு எங்க போவேன், என்ன வேணாலும் சொல்லலாம். அவன் எந்த நாட்டுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க, உங்க மனசு எந்த நாட்டு மேல இருக்கு அப்படின்ற ஒரு பேட்டி எடுக்கும்போது என்ன சொல்றாங்க, பாகிஸ்தான் நாட்டு மீதுதான் அவங்களுடைய அனுதாபங்களும் வாக்கும் அவங்களுடைய முழு கவனமும் பாகிஸ்தான் தான் என் நாடுன்னு இருக்குது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இங்க இடம் எதுக்கு? பாகிஸ்தானை சேர்ந்தவங்க நீங்க, அங்க வந்து ஒரு குடிமகனா இருக்கக்கூடியவங்க நீங்க, ஏதோ ஒரு காரணத்துக்காக இங்க வந்தீங்க. இப்போ எங்களுக்கு ஒரு நெருக்கடியான காலம், இந்தியாவிற்கு ஒரு நெருக்கடியான காலம். இந்த நெருக்கடியான காலத்துல எங்க நாட்டை விட்டு வெளியே போங்க சொல்றது எங்களுடைய உரிமை. இது இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது பாகிஸ்தான் அரசு தான். இது முக்கியமா நீங்க ஒரு கண்டனத்தை தெரிவிக்கணும்னா பாகிஸ்தான் அரசுக்கு தெரிவிச்சுக்கோங்களேன். இந்த நிலைமை கொண்டு வந்தது யார்? யாரோ தீவிரவாதிகள் சுட்டுட்டாங்கப்பா, எனக்கும் அவங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, நாங்க பாகிஸ்தான் அரசு, அவங்க இங்க வந்தா நாங்க புடிச்சு கொடுக்குறோம், இல்ல உங்க நாட்டுல தான் நீங்க புடிச்சுக்கோங்கப்பா அப்படின்னு பாகிஸ்தான் அரசோ அரசியல்வாதிகளோ சொல்லி இருந்தா, ஆமாப்பா பாகிஸ்தானுக்கு எதுக்கும் சம்பந்தம் இல்லை, அதனால நம்ம எந்த விதமான போறோம், அவங்க மேல எதுவுமே தொடுக்க வேணாம் அப்படின்னு நம்ம பார்த்து இருந்திருக்கலாம். ஆனா அவங்களுடைய முழு குறிக்கோள் எப்படி இருக்குன்னா, கேக் வெட்டி கொண்டாடக்கூடிய வகையில இருக்குது. நடந்த விஷயங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சு நாங்க தான் இதை பண்ணோம், நாங்க தான் செய்ய வச்சோம், இவ்வளவு நாட்களா தீவிரவாதிகள் நாங்க ஆதரவு கொடுத்துட்டு இருக்கோம் பகிரங்கமா டிவியில பேட்டி கொடுக்கக்கூடிய வகையில இருக்குது. அப்பேற்பட்ட நாட்டு மக்கள் எங்க நாட்டுல எதுக்காக இருக்கீங்க, உங்க நாட்டுக்கே போங்க அப்படின்றதுதான் எங்களுடைய ஒரு வேண்டுகோளா இருக்குது. இதுக்கு கண்டனத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கண்டனத்துக்குரிய ஒரு விஷயங்களை கண்டிப்பாக ஒரு மனுவாகவும் ஒரு கடிதமாகவும் மத்திய அரசுக்கும் நாங்க கொடுக்கிறோம் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். இந்து ஜனசேனாவின் நிறுவன தலைவர் முரளி மோகன் இன்று பகல்காம் மாவட்டத்துல உயிர்களை நீத்த, தீவிரவாதிகளுக்கு பலியான, பயங்கரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்ட 26 அப்பாவி இந்துக்களுக்காக புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சி இங்கு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த செயலை செய்த தீவிரவாதிகளுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் அவர்களுக்கு ஆதரவாக இருந்த பாகிஸ்தான் நாட்டிற்கும் பாகிஸ்தான் நாட்டு அரசாங்க அதிகாரிகளுக்கும் எங்களுடைய கண்டனத்தை இந்த இடத்துல தெரிவிச்சிருக்கிறோம். இந்த கண்டன கோஷம் தொடர்ந்து உயரும். ஒரு நாளும் என் நாட்டுக்கும், என் நாட்டு மக்களுக்கும், என் மண்ணின் மைந்தர்களுக்கும் தீங்கு வீடு வைக்கக்கூடிய நாட்டிற்கு எதிர்த்து குரல் கொடுக்காம நாங்கள் ஓய மாட்டோம். தொடர்ந்து இந்த குரல் ஓங்கிக் கொண்டே இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ வந்து தாக்குதலுக்கு பிறகு இங்க இந்த போர் சூழல் அங்க நிலவுது. இந்த நேரத்துல வந்து அதாவது பாகிஸ்தான் வாசிகள் இந்தியாவிலிருந்து வெளியேற்றப்பட்டு வருகிறார்கள். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா பாகிஸ்தான் நாட்டவர்கள் இங்கிருந்து வெளியேறுவதில் எந்த விதமான மாற்று கருத்தும் மத்திய அரசுக்கு இருக்கக்கூடாது. அதே மாதிரி எல்லா மாநில அரசுகளும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு தான் நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா பாகிஸ்தான்ல இருந்து அவங்க மருத்துவத்துக்காகவே கூட வரட்டுங்க, நான் இல்லைன்னு சொல்லல. அவங்க எந்த விஷயத்துக்காக இந்தியாவுக்கு வந்துட்டோம், இல்ல இந்தியாவில வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், 25 வருஷமா நீங்க வந்து கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கேன், நான் குழந்தைங்களெல்லாம் இங்கதான் பெற்றிருக்கேன், நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்னு சொல்றவங்க கண்டிப்பா இந்தியாவுக்கு ஆதரவா இருக்காங்களான்னு தான் நான் கேட்கிறேன். இந்தியாவுக்கு ஆதரவா இல்லையே அவங்க. அப்படி செயல்படக்கூடியவங்க முழுக்க பாகிஸ்தானுக்கு ஆதரவா இருக்காங்க. இந்திய நாட்டுக்குள்ள இருந்துகிட்டு நீ பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு இந்திய நாட்டுக்குள்ள நீ எதுக்குன்றதுதான் என்னுடைய கேள்வியா இருக்குது. இதுதான் மத்திய அரசாங்கமும் நடக்குது. இந்திய நாட்டுக்குள்ள இருக்கிற இப்ப நடந்த விஷயம் இதை எடுத்துக்கோங்க. இப்போ பகல்காம் மாவட்டத்துல நடந்த விஷயங்களை நீங்க கையில எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, தீவிரவாதிகள் தப்பித்து ஓடுறாங்க, அங்க உள்ளூர்வாசிகள் அவங்களை காப்பாற்றுறாங்க. உள்ளூர்வாசிகள் யாரு? பாகிஸ்தானியர்களா? இல்லையா? காஷ்மீர்ல இருக்கக்கூடியவர்கள், காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பாகிஸ்தானை சேர்ந்த சில நபர்கள். அவங்களுக்கு அங்க அடைக்கலம் கொடுத்தது நாம தான் அடைக்கலம் கொடுத்தோம். நாம அடைக்கலம் கொடுத்ததுனாலதான் அது நடக்குது. அது நடக்கவே வேணாமே. தப்பே செஞ்சாலும் நம்மளால செய்யிட்டு நாம தண்டிச்சுக்கலாம். யாரோ ஒரு நாட்டை சேர்ந்தவன் நம்ம நாட்டுக்குள்ள வந்து நம்மளையும் மாத்தி நம்மளையும் பலியாக்கி நம்மள பலி கொடுக்கறதுக்கு அவனதுக்கு நம்ம இங்க சேர்த்தணும்ன்ற ஒரு விஷயம் கண்டிப்பா வரவேற்கக்கூடியது. இதற்கு மத்திய அரசுக்கு முழு ஆதரவு எங்களுடையது இருக்கிறது. தாக்குதல் நடந்து இவ்வளவு நாள் ஆகியும் இன்னும் இதுக்கு பதிலடி கொடுக்காம இருக்காரு. தாமதம் ஆறதுக்கு என்ன காரணம்? உட்கார்ந்து இருக்கிறது ராஜ்நாத் சிங்.
எந்த விதமான பயமும் இருந்திருக்க வாய்ப்பே கிடையாது. எதிர்நாட்டை பார்த்து பயப்படுற அளவுக்கு ராஜ்நாத் சிங் அவ்வளவு ஒன்றும் குறைஞ்சவர் கிடையாது. ஆனா அதே மாதிரி இப்போ பாகிஸ்தான் நாட்டுடைய ஒரு ராணுவ அதிகாரியை பாத்தீங்க, குடும்பத்தை கொண்டு போய் வெளிநாட்டுல விட்டு பதுக்கிட்டு அவர் மட்டும் ஒரு நாடு வந்து சேர்ந்து இருக்கிறத, அந்த மாதிரி பயம் அவங்களுக்கு சூழ்ந்து இருக்கிறது. ஆனா அதை விட அக்கறை அதிகமாக இந்திய அரசாங்கத்துக்கும் இந்திய அரசியல்வாதிகளுக்கும் இருக்கிறது. எந்த மாதிரி ஒரு அக்கறை அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய நம்ம போர் தொடுத்துட்டோம்பா, போர் தொடுத்துட்டோம்னா இங்க இருக்க பொதுமக்களுக்கு எந்த விதமான தீங்கும் விளைவிச்சிடக்கூடாது. பாகிஸ்தான் நாட்டுக்கு அவங்க வந்து ஏதோ ஒரு சேதத்தை விளைவிச்சிடக்கூடாது. நம்ம நாட்டு மக்களையும் நம்ம பாதுகாக்கணும், ஆனா எதிர்நாட்டு மேலேயும் போர் தொடுக்கணும் அப்படின்னும் போது நம்மளுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஏற்படதான் செய்யும். ஏன்னா நம்ம நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டிய கடமை நம்மளுக்கு இருக்குது. ராஜ்நாத் சிங் ஐயா குடும்பம் இங்கதான் இருக்குது, அமித்ஷா ஐயா குடும்பம் இங்கதான் இருக்குது, மோடி ஐயா குடும்பம் இந்த இந்தியா குடும்பம், இந்த இந்தியா முழுசும் இங்கதான் இருக்கும். நம்ம யாரும் வெளிநாட்டுக்கு தப்பிச்சு ஓடல. அப்ப நம்மளுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல இந்த அரசியல்வாதிகள், இந்த அரசும் இருக்குது. சோ அவங்க நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு மும்முரமா செயல்பட்டுட்டு அதுக்கப்புறம் தான் போர் தொடுப்பாங்க அப்படின்றது என்னுடைய கருத்து. தாக்குதலுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் அரசு சொல்லுது. பாகிஸ்தான் அரசு வந்து பயத்துல 2ஆம் கட்டமா 3வது கட்டமா பேட்டி கொடுக்கும்போது அதை சொல்லிருக்கலாமே தவிர, முதல்ல இந்த தாக்குதல் நடந்து 26 பேர் இறந்த உடனே ஆதரவு தெரிவிச்சவங்களும், கேக் வெட்டி கொண்டாடினவங்களும், மனசுக்கு நிம்மதியா இருக்குன்னு சொன்னவங்களும், பிபிசிக்கு பேட்டி கொடுத்தவங்களும் அந்த பாகிஸ்தான் அரசு அதிகாரிகள் தான். அதன் பிறகு இந்தியா நேரடியாக போருக்கு வரும்னு அவங்க எதிர்பார்க்கல. இந்த மாதிரி ஒரு தீர்மானத்தை நம்ம மோடி ஐயா போடுவாருன்னு அவங்க எதிர்பார்க்கல. அந்த மோடி ஐயா அந்த தீர்மானத்தை போட்ட உடனே அவ்வளவுதான் போர் தொடுத்துட்டாங்கன்ற பயம் தொடர் நடுங்கி வேற வழி இல்லாம நாங்க செய்யல சாமி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒத்துக்கிறாங்களே தவிர, அதை ஒத்துக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது, மறைக்கிறாங்கன்னு சொல்ல முடியும். மறைமுகமா தீவிரவாதிகள் ஆதரவு கொடுக்கறது அவங்க தானே, அவங்களே ஒத்துக்கிட்டாங்கல்ல. இவ்வளவு நாள தீவிரவாதிகளை தீவனம் போட்டு வளர்த்துட்டு இருக்கோம் நாங்கன்னு அந்த நாட்டுடைய அமைச்சரே ஒத்துக்கிட்டாருல்ல. இப்ப அவங்க பின்வாங்குற காரணம், எங்க நாட்டு மேல எங்க போர் தொடுத்துருவாங்களோ, எங்களால எதிர்த்து தாக்குதல் நடத்த முடியாது, நாங்க செயலிழந்து நிக்கிறோன்ற காரணமா தான் இருக்குது. இதனைத் தொடர்ந்து இந்து ஜனசேனாவின் ஆலோசனை கூட்டம் செயல் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய நிறுவன தலைவர் குருஜி முரளி மோகன் அவர்கள், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் சூழல் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்தியாவுக்கு எதிராக யாரேனும் சமூக வலைதளங்களில் கருத்துக்களையோ புகைப்படங்களையும் அல்லது வீடியோக்களையோ பதிவிட்டால் அதனை சேகரித்து உடனடியாக அந்தந்த பகுதியில் இருக்கும் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வேண்டும் என ஆலோசனை வழங்கினார்.